வணக்கம் உறவுகளே, வணக்கம் வணக்கம். டிஜே சேனல்லேருந்து திவ்யநாதன் ஜமுனா. வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் போடுற வீடியோக்களெல்லாம் நீங்கள் வந்து கடந்த 2 மாதம் தான் ஆகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி, எங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இந்த 2 மாதத்தில் நாங்கள் போடுற பாடல்களுக்கும் நாங்கள் ஆடுற டான்ஸுகளுக்கும் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எங்களுக்கு முன்னாடிலாம் வருஷம் கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. இருந்தாலும் மிஸ்ஸஸுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. சரி, சேர்ந்து ஒரு சேனல் பண்ணி இப்படி பண்ணுவாங்க, பிஸ்னஸ் இது இப்போ நடக்கிறபடி நடக்கட்டும், நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் போடணும்னு மிஸ்ஸஸ் ஆரம்பித்தாங்க. அதனால் எனக்கு வந்து திடீர்னு அவங்க ஆரம்பிச்சுட்டு பசங்களோட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஆரம்பித்து ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து யூடியூப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம அது மாதிரி சாங்லாம் பண்ணோம். நான் ஆஃபீஸ் கிளம்புவேன். கிளம்பும்போதே வந்து நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டு போங்க, மக்கள்லாம் பார்க்கட்டும், நீங்கள் வர்றதுக்குள்ளே என்ன வியூஸ் வருதுன்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த சாங்கு அப்படி தான் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து போட்டுக்கிட்டுருக்கோம். போக போக வந்து காமெடியாக அது மாற்றிக்கணும். காமெடி இது மாதிரி எடுத்து வீடியோ எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நாட்டினுடைய நடப்புகளை பற்றி பேசுவோம். நம்மளுக்கு கடமை இருக்குது இல்லைங்களா பேசுகிறதுக்கு. அதனால் மக்களோட ஆதரவுலாம் ரொம்ப இதுவாக இருக்குது. நாங்கள் போடுற வீடியோவுக்கெல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். புது புது விஷயங்களை கொண்டு வரோம். நாங்கள் ஆரம்பித்ததே இன்னும் 2 மந்த்து தான் ஆகுது. ஆமாங்க. நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு இவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ் பண்றாங்க. இவ்வளோ ஒரு வரவேற்பு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமைங்க. நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு எதார்த்தமாக ஒரு வீடியோ ஒன்று ஆஃபீஸ் போயிட்டு வந்து உக்காந்தேன். வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா, வட்டபடம்னு நான் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன், ஒரு இப்போ பாட்டு ஒன்று நல்லா போட்டிருக்கோம், அந்த பாட்டை போட்ட உடனே பாரு பயங்கரமான வியூஸ், மக்கள்லாம் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது திருன்னு ஒரு 800 700 வந்துச்சு. நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே நாங்கள் போட்டது ஒரு 7 8 மணி. ஒரு 10 10:30 வந்து தூங்க போகிற நேரத்தில் பார்த்தாக்கா அவ்வளோ வியூஸு. மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கேட்டால் எல்லாருக்கும் எல்லா திறமைகள் இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது. ஒரு பேலன்ஸ் இல்லாத எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சேனலில் வந்து ஆக்டருங்க தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். வீடு தேடி போய் சினிமாவில் நடிக்கணும் எல்லாருக்கும். ஆமாம், அதேமாதிரி வந்து அந்த மாதிரி ஆசைகள்லாம் இங்கே இந்த இது மூலியமாக எல்லாரும் கப்புள்ஸுமா எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எல்லாரும் நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து டிவி சேனலில் பெரிய பெரிய ஆக்டருங்களை பார்த்தால்தான் இவங்களுக்கும் நடிக்க தெரியுது, இவங்களுக்கும் தான் நடிகர், இவங்க தான் போகிறாங்க அப்படின்றது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேரும் நானும் நடிக்க தெரியும், எனக்கும் பேச தெரியும், எனக்கும் எல்லா விஷயமும் புரியுங்கிறத ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ளவங்களும் அதை ஆசைப்பட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ பசங்களோடையோ திரும்ப வந்து மனைவிமார்கள்ட்ட ஹஸ்பண்டுகள் வந்து ஒரு ஜாலியாக பேச போக, அதே நேரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு அப்டேட் பண்ணுறது. எல்லா திறமைசாலிகளும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் புரியுது, எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்கிறத இந்த யூடியூப் சேனல் வழியால் எல்லாருக்கும் பதிவு பண்ணுறதுங்கிறது பெருமையாக இருக்குது. நம்ம தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சால் பல லட்சம் பேர்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. நன்றி உறவுகளே, வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. மீண்டும் தொடர்ந்து எல்லா வீடியோவும் போடுவோம். ஜாலியாக இருப்போம். அவங்கவுங்க திறமையை அவங்கவுங்களுக்கு வெளிப்படுத்துவோம். உங்களுடைய திறமைகளை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். இது எத்தனை பேர் இந்த யூடியூப் சேனலை வச்சு பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து அவங்கவுங்க சேனலில் அவங்கவுங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்துகிற போது நம்ம வந்து சொல்லுவோம் மக்கள்கிட்ட. அவங்களும் அவங்கவுங்க விஷயத்த சொல்லட்டும். தேங்க்ஸு. நன்றி.